ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து லேயர் அப்படின்ற டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். லேயர் அப்படின்றது கொஞ்சம் குழப்பமான டாபிக் தான், அதனால் நம்ம வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் வந்து அன்னோட்டேஷன்ஸ் வரையும் பார்த்துருந்தோம். இதுக்கு மேலே நம்ம வந்து லேயர் அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதனால் நம்ம வந்து ரொம்ப குழப்பமான டாபிக்ன்றதால நம்ம சின்ன சின்ன பார்ட்டாக வந்து போக போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு லேயர் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது பார்க்க போகிறோம். நம்ம வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஆட்டோகேடை ஓப்பன் பண்ணிக்கிறோம். அந்த ஆட்டோகேடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கோடுக்கு இந்த பக்கம் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அண்ட் இந்த கோடுக்கு இந்த பக்கம் வந்து இனிமேல் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதில் வந்துட்டு நம்ம இந்த கோடுக்கு இந்த பக்கம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து லேயர்ஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பற்றி. அந்த லேயர்ஸ் அது வச்சு எப்படி பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு லேயர் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து தான் நம்ம ஆரம்பிப்போம். லேயர் ப்ராப்பர்ட்டிஸ் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஆட், ரிமூவ் அண்டு மோடிஃபை, அதாவது கலர்லே ஒரு லேயருக்கு ஒரு கலர் செட் பண்ணலாம். ஒரு லேயருக்கு லைன் வித் அண்டு லைன் டைப் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணலாம். இது நம்ம செட் பண்ணிட்டோடனே தான் இதில் இருக்கிற எல்லாத்தையும் மற்ற எல்லாத்தையும் நம்மளால் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதே பார்க்க முடியும். ஏன்னா லேயர்ஸை ஆட் பண்ணவுடனே தான் அந்த லேயர்ஸை வச்சு எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் லேயர் அதெல்லாம் அன்சேவ் லேயர்ஸ் அப்படின்லாம் இருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் வரைஞ்சிக்கிறோம். லைனில் பார்த்திங்கன்னா அண்ட் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறோம். இது நமக்கு ரெண்டுமே ஒயிட் கலரில் இருக்குது. நான் வெறும் ஒரே ஒரு லேயரை வச்சு வரைஞ்சதுதால இப்படி இருக்கா. நான் இப்போ டிஃப்ரெண்ட் லேயர் பண்ணிங்கன்னா வேறு கலரில் இருக்கும். அண்ட் இப்போ இந்த லைன் மட்டும் தெரியணும்னா அந்தமாரி செட் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கிள் தெரிய வேணாம், ஆனால் அங்கே இருக்கணும், எனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு தெரியணும், அந்தமாரி நம்ம செட் பண்ணுறதுக்கு தான் லேயர்ஸ். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா லேயர்ஸ் பற்றி புரியும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு லேயர் ப்ராப்பர்ட்டிஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். அந்த லேயர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும், டேப் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே இருக்கும். ஆட், ரிமூவ் அண்ட் ஃப்ரீஸ் லேயர் அண்ட் செட் கரண்ட் அப்படி எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கணுமா. இதில் ஓப்பன் பண்ணவுடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு கண்ணில் படுறது இந்தமாரி ஒரு இது தான் இருக்கும். இதில் வந்துட்டு நம்ம ஆல் யூஸ்டு லேயர்ஸ் அப்படின்றதுனால இந்த இதுவில் தான் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுவோம். ஆல் யூஸ்ட் லேயர் அந்த ஆல் அப்படின்றது அதில் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இதில் நம்ம வந்து லேயர் ஃபில்டர் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது அதில் போய் கொடுத்திங்கன்னா சும்மா ஒரு ப்ராப்பர்ட்டி ஃபில்டர் வந்து ஆட் ஆகும். அண்ட் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறத போய் கிளிக் கொடுத்திங்கன்னா குரூப் ஃபில்டர் அப்படின்றது ஒன்று கிளிக் ஆகும். நம்ம தனித்தனியாக ஃபைல் க்ரியேட் பண்ணி வைப்போம் பார்த்திங்களா, அதேமாரி தனித்தனியாக ஒரு இது க்ரியேட் பண்ணிவிட்டு குரூப் ப்ராப்பர்ட்டிஸாக க்ரியேட் பண்ணிட்டு நம்ம அதேமாதிரி தனித்தனியாக ஒரு லேயரை ஆட் பண்ணிக்கலாம். அதனால் நமக்கு இப்போ வந்து ஆல் யூஸ்டு லேயர்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்துட்டு ஆல்ட் என் அப்படின்றது வந்து லேயர் ஆட் பண்ணுறது. அதில் வந்து ஆல் யூஸ்டு லேயர்ஸ் அதில் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் வந்துட்டு அதுக்கு போயிருங்க. அண்டு கீழே இருக்கிற ரெண்டுத்தையும் வந்துட்டு டெலீட் பண்ணிடுங்க. அண்ட் டெலீட் வேறு எதுவுமே இல்லை, ரைட் கிளிக் பண்ணிட்டு டெலீட் அப்படின்ட்டு கொடுங்க. அவ்வளோதான், ரெண்டுத்தையும் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். அண்டு இப்போ ஆல் யூஸ்டு லேயர்ஸில் தான் நம்ம வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுவோம். ஆலில் போய்ட்டு அதில் வந்துட்டு ஆட் லேயர்ஸ் அதுதான் வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதுதான் வந்து ஒரு லேயரை ஆட் பண்ணுறது. அதுக்கு வந்து ஷார்ட்கட் கீ வந்து ஆல்ட் என் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஒரு லேயர் வந்து ஆட் ஆகிடும். இதில் வந்துட்டு நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். செட் கரண்ட் இப்போ அந்த லேயர் 1 அப்படின்றதுக்கு பக்கத்தில் இருக்கா, நான் ரைட் கிளிக் பண்ணிட்டு ரீநேம் லேயர் கொடுத்துட்டு ரீநேம் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அந்த டிக்குக்கு பக்கத்தில் ஒன்று இருக்கா, அந்த பக்கத்தில் இருக்கிறத வந்துட்டு நமக்கு வந்து கரண்ட் லேயர். நான் இது வந்து 1ன்னு அசியூம் பண்ணிக்கிறேன் இந்த லேயருக்கு. இதில் வந்துட்டு மேலே பார்த்திங்கன்னா ஆன், ஃப்ரீஸ், லாக், பிளாட், கலர், லைன் டைப், லைன் வெயிட், டிரான்ஸ்பரன்சி, நியூ, விபி, ஃப்ரீஸ், டிஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி வந்துட்டு நம்ம கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஆனால் வந்துட்டு அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் நம்ம வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இருந்தாலும் நம்ம இப்போ வந்து இது ஆன் ஆஃப் பார்த்திங்கன்னா லேயர் கரண்ட் லேயராக இருக்கும்போது நமக்கு ஆன் ஆஃப் வந்துட்டு கன்ஃபர்மேஷன் கேட்கும். அண்ட் ஆனால் ஆஃப் ஆகும். அது கரண்ட் லேயர் எப்படின்னா இல்லை, இங்கே ரைட்டில் டிக்குன்னு இருக்கா, அந்த டிக் வந்துட்டு இருந்தீங்கன்னா கரண்ட் லேயர். நம்ம கரண்ட் சிச்சுவேஷன் அப்படின்னு இருப்போம் பார்த்திங்களா, இப்போ நடக்காது. அதே மாதிரி நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது கரண்ட்டாக செட் பண்ணியிருப்போம், அதுதான் வந்து கரண்ட் லேயர் அப்படின்றது. இந்த டிக் அதுக்கு தான் அடையாளம். இப்போ வந்து நான் வந்து ஃப்ரீஸ் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் வந்து கரண்ட் லேயரில் வந்துட்டு ஒர்க் ஆகாது. இப்போ வந்து கெனாட் ஃப்ரீஸ் கரண்ட் லேயர் அப்படின்ட்டுருக்கா. அதுக்கு மேலே ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு செட் கரண்ட் அப்படின்ட்டு கொடுக்கலாம். இல்லைனா அந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்க டிக் அதில் போய் கொடுத்திங்கன்னா அது கேட்கும். இப்போ நான் வந்துட்டு இந்த ஆன் ஆஃப் கொடுத்தேன் பார்த்திங்களா, அதில் வந்து எதுவுமே கேட்கலை. ஃபஸ்ட்டு கேட்ட மாதிரி கன்ஃபர்மேஷன். ஃப்ரீஸும் வந்துட்டு நம்மளால் வந்து பண்ண முடியும். ஃப்ரீஸ் அண்ட் ஃப்ரீஸ் அந்த ஃப்ரீஸ் அப்படின்னா இந்த சிம்பிள் இருக்குது அப்படிங்களா, அதான் ஃப்ரீஸ். அது ஃப்ரீஸ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ ஒரு 2 லேயர் வரைகிறேன்னா இப்போ வந்துட்டு எனக்கு ப்ளூ, க்ரீன் அந்தமாரி ஒரு 2 கலரில் வந்துட்டு ஒரு 2 சர்க்கிள்
சர்க்கிள் வரைகிறேன். இப்போ எனக்கு க்ரீனில் வந்துட்டு நான் இந்த லேயர் கொடுத்துட்டேன்னா அந்த க்ரீனுக்கு வந்து ஃப்ரீஸ் அப்படின்னு கொடுத்திங்கன்னா அந்த லேயர் அங்கே இருக்கும், பட் நம்ம கண்ணுக்கு அது தெரியாது அண்ட் மூவும் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் லாக் அப்படின்றது, நமக்கு அந்த லேயர் வந்துட்டு கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி கம்மியாக இருக்கும், ஆனால் நம்ம அந்த லேயர் வந்து லாக் ஆகிருக்கும். நம்மளால் அந்த லேயரை மூவ் பண்ண முடியாது, காப்பி பண்ண முடியாது, எந்த ஒரு மோடிஃபையும் பண்ண முடியாது. அதனால தான் லாக் அண்ட் ஃப்ரீஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. இதில் வந்துட்டு கலரும் நம்ம வந்து என்ன கலர், இந்த லேயருக்கு இந்த கலர் தான் வேணும் அப்படின்றத வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். நான் ஒரு சும்மா அதனால் ஒரு ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். அண்ட் லைன் டைப் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அதுவும் அதே மாதிரி தான், என்ன கலர் வேணாலும் என்ன லைன் இது வேணாலும் கொடுத்துக்கலாம். அண்டு நம்ம ஒன்று ஒன்றா யூஸ் பண்ணுவோம், இதில் இருக்கிறது தான் அதுலேயும் இருக்கும் மோஸ்ட்டாக. அண்டு கண்டினியூஸ் அப்படின்னு இருக்கா, அது நான் வந்துட்டு லோட் அப்படின்ட்டு கொடுத்திங்கன்னா நமக்கு என்ன லைன் டைப், அதாவது டேஷ் இல்லைன்னா டாட், அது எது வேணுமோ வச்சுக்கலாம். டாட் செட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டேன். அந்த டாட் செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஓகே கொடுத்துட்டேன்னா அங்கே டாட் வந்துடும், அவ்வளோதான். அது அடுத்து வந்து லைன் டைப், லைன் வெயிட் அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கான லைனோட வித்து தான், எவ்வளோ வேணுமோ செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கிறீங்க. அண்ட் டிரான்ஸ்பரன்சி நமக்கு ஃபுல்லாக 0 தான் இருந்தால் திக்காக இருக்கும், நமக்கு கரெக்டாக காட்டும். கரெக்ட் இதுவு 0 to 90 வேல்யூ வரையும் இருக்குது டிரான்ஸ்பரன்சியோட வேல்யூ. நான் வந்து ஒரு 50 சும்மா கொடுத்துக்கிறேன். அண்டு ஃப்ரீஸ், விபி ஃப்ரீஸ் அப்படின்னா அந்த ஃப்ரேம் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீஸ் அண்ட் ஃப்ரீஸ் அப்படின்றது தான் இது பண்ணோம், வேறு எதுவும் இல்லை. அதை வந்துட்டு நம்ம வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டோம். அண்டு அவ்வளோதான் அது. அண்ட் இதுலேயே நம்ம வந்துட்டு ஆடு லேயர் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று தான் பார்த்தோம். செகண்ட் லேயர் அது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நியூ லேயர் விபி ஃப்ரோசன் இன் ஆல் வியூ பார்ட்ஸ் அப்படின்ட்டுருக்கா, அது எதுவுமே இல்லை. இப்போ இது கொடுத்தீங்கன்னா இங்கே நியூ விபி லாஸ்ட்டாக பார்த்தோம்ல, அது வந்து நியூ விபி ஃப்ரீஸ் வந்து சூரியன் இருந்துச்சா, இப்போ வந்து ஃப்ரீசன்லேயே தான் நமக்கு வரும், வேறு எந்த சேஞ்சஸுமே இல்லை. இதுக்கு வந்து நான் டூர்னு ரீநேம் பண்ணிக்கிறேன். அண்ட் அதே தான் மற்ற எல்லாமே ஃப்ரீஸ் அண்ட் ஃப்ரீஸ், ஆன் ஆஃப், லாக் அன்லாக், பிளாட் அண்டு கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாமே சேம் தான். அந்த லைன் டைப் அண்டு என்ன வேணுமோ செட் பண்ணிவிட்டு அண்டு ஓகே அந்த இது செட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு, அண்ட் லைன் வெயிட் அதுவும் நம்ம வந்து எவ்வளோ வேணுமோ செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு, அண்ட் டிரான்ஸ்பரன்சியும் அதே தான், இதில் வேறு எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இங்கே ஃப்ரீஸ் அப்படி இருக்கும், அவ்வளோதான். ஃப்ரீஸ் அண்ட் ஃப்ரீஸில் தான் இருக்கும் ஃப்ரேம். நம்ம அது கிளிக் பண்ணி கூட நம்ம ஃப்ரீஸ் அண்ட் ஃப்ரீஸாக வந்து மாற்றலாம், அது சேஞ்ச் பண்ண முடியும் நம்மளாலேயும். அதனால் நமக்கு எக்ஸ்ட்ராவான ஒரு ஐக்கானும் கொடுத்துருக்காங்க, கமாண்ட் ஃப்ரீஸ்லேயே தான் வேணுமா, ஃப்ரீஸ் அண்ட் ஃப்ரீஸில் தான் வேணுமான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது நம்ம எதுக்குன்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இப்போ எனக்கு இந்த லேயர் வந்து வேணாம், எக்ஸ்ட்ராவாக லேயர் இருக்குது அப்படின்ட்டு பண்ணால் அந்த லேயரை செலக்ட் பண்ணிங்கன்னா செட் கரண்ட் மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா, அது கொடுத்தீங்கன்னா செட் கரண்ட் ஆகிடும். இப்போ எனக்கு வேறு லேயர் வேணும், கரண்ட்டாக வேணும்னா அந்த லேயர் வந்து அந்த லேயரை வந்துட்டு நம்மளால் டெலீட் பண்ண முடியாது. செட் கரண்ட்டாக இருக்கிற லேயரை வந்து நம்மளால் டெலீட் பண்ண முடியாது, ஃப்ரீஸ் பண்ண முடியாது. ஓகேவா, அது புரிஞ்சுங்க. அண்டு நம்ம எந்த லேயர் வேணாமோ செலக்ட் பண்ணிட்டு அந்த இன்டூ கொடுத்திங்கன்னா டெலீட் ஆகிடும். அண்ட் இதில் வந்து நமக்கு சொன்னல கரண்ட்டாகிற லேயரை வந்து டெலீட் பண்ண முடியாது. அண்ட் இதையும் 0வையும் நம்மளால் டெலீட் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம உள்ளே வரும்போதே ஃபஸ்ட்டு இருந்த கரண்ட் இது அதுதான். அதனால் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கிற அந்த இதுவும் டெலீட் பண்ணவும் முடியாது. நம்ம 0 வந்து செட் கரண்ட் கொடுத்துட்டோம், அந்த 1 நம்ம ஆட் பண்ண லேயரை வந்துட்டு டெலீட் கொடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க லேயர். அதில் என்னென்ன எப்படி யூஸ் பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம், எப்படி டெலீட் பண்ணுறோம், அண்ட் எப்படி கரண்ட்டாக செட் பண்ணுறோம் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். இன்னும் அவ்வளோதான். நம்ம வந்து ஆட் ரிமூவ் அவ்வளோதான் பண்ணுறது. இந்த டேப்பில் அவ்வளோதான் இருக்குது. நம்ம யூஸ் பண்ண போகிறது இவ்வளோ தான். இதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து இது புரிஞ்சிருச்சுன்னா இது வந்து ஒரு டைம் இல்லைனா 2 டைம் பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சிடும். அண்ட் மேலேங்கிறது வந்துட்டு நம்ம ஒவ்வொரு வாட்டியும் இதில் வந்து தான் பார்க்கணுன்னு இல்லை, சேஞ்ச் பண்ணணும் இல்லை ஃப்ரீஸு அன்ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. மேலே இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயே நம்ம வந்துட்டு லேயர் அப்படியே கீழே வந்துடும். நம்ம ஆட் பண்ண அதில் வந்துட்டு நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த லேயர் வேணும், அந்த லேயர் வேணும், எனக்கு ஃப்ரீஸ் வேணும், லாக் ஆகணும், ஆன் ஆகணும், ஆஃப் ஆகணும் அப்படின்றது. இதுலேயே நம்ம வந்து எப்படி ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது அப்படின்றதும் வந்துட்டு அடுத்த வீடியோவில் வந்துட்டு நம்ம எப்படி இதெல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.